హలో హలో ఎక్కువ ஹலோ ஹலோ இன்னர் வை ஹலோ ஹலோ சொன்ன சொல்லு மாறாது கலிஜரி முனியாண்டி சொல்வாக்கு தப்பாது என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு ஏ கலிஜரி காளி முனி ஐயா எந்த குதிரடா இன்னைக்கு காந்தி நகருக்கு உன் தங்கச்சி உய்ய வந்தாலும் பார்க்க வர்ற சொந்த குதிரை நீ அள்ளி கொடுத்த சாம்ப முனியாண்டி இதுவரைக்கும் நாட்டுல அரும்பு குறைஞ்சதில்ல நீ எடுத்தறிஞ்ச ஈட்டியா எகலிஜரி காளி முனி ஐயா இதுவரைக்கும் வீண் போனதில்லை ஆளுயர வீச்சருவா அட ஆளுயர வீச்சருவா அதையாதுடாக்கி நாட்டு என் கருப்பு வெள்ளி புடியருவா உங்க ஆளுக்கு சலங்க இட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓ இடம நீயே கொஞ்ச நேரம் இந்த காந்தி நகருக்கு மேமாட்டு குத்த வச்சது மதுரை மேலமட கம்மாயா மாட்டிடாய் நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி போட்டலாம் தங்கி இருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ ஏழை மக்களை காப்பாத்த நீ தாமதிச்சடா கருப்பாயுரணி ஒத்தக்காலு சப்பானி அட ஒத்தக்காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியாடா நீ படுத்தது கலுங்கடியா இன்னைக்கு அலறுதுடா இத்தி மாறா ஆடாத சாமியா என் கலிஜரி காளி முனி என கூப்பிட்டாட இறங்காத தெய்வமோ என் உத்தடி என கூப்பிட்டா இறங்க கருப்பு கூட வாடா Halo. Halo. Ibadah. Ya Allah. Ya mare vanakkam. Ayya. Adda. Ayya mare vanakkam. ஹலோ ஹலோ ஐயவரே அத்தவரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயவரே அத்தவரே வணக்கம் ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் அண்ணவரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரம் தான் குத்து நல்லா நடக்கும் அண்ணமாரே தம்பிமாரே வணக்கம் வணக்கம் ஏ ஐயவரே அத்தவரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு ஆமா உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் மைத்த தருவாக்கிறான் ஐயமாரே அந்தமாரே வணக்கம் உங்க ஆதி கிடைக்க வேணும் எனக்கும் அப்பமாரே அம்மாமாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கு ஐயமாரே அந்தமாரே வணக்கம் உங்க ஆதி கிடைக்க வேணும் எனக்கும் கண்ணாடியை கழட்டிக்கணும் இருட்டா தெரியுது மை செட்டு சூப்பர் ஆப்ரேட் நல்லா பண்றேன் எத்து பண்ணலாடா பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தானே 8 தையல் தான் போடணும் வால்யூம் ஏற்றி வச்சுன்னா கப்ளிங் தருவேன் உண்மையிலே தம்பி இங்க வாங்க தம்பி சக்திவேல் படிப்பையும் தொடர்ந்து கொண்டு இந்த வயசிலேயே குடும்ப சுமையை சுமக்கிறான் இவன்தான் அண்ணன் தீபக் பாண்டியன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதான் இப்படி பிள்ளைகளை டேய் நீங்களாம் இவங்களை பார்த்து திருந்தணும்டா காலையில் பள்ளிக்கூடம் போயிடுவானா நைட் ஆனால் நாடகத்துக்கு போய் ஒரு நாளைக்கு 1500 சம்பளம் வாங்குறேன் இப்போ பார்த்தியா இவன் தான் பெரியார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ரீபெய்டு கேம் விளையாடு கப்புளிங்க ஓசுண்டு
உன் மூத்திரத்தை பேஞ்சு ஒரு கேன்ல கொடு. ஆமா, காலையில நம்மளுக்கு போட்டா கொடுக்கட்டும். ஹலோ, எக்கோ வை. இந்த ரோட்ல நிக்கிறவங்க தயவு செய்து கொட்டையை கூட பிரிச்சுட்டு போவோம். இது யார் இந்த கம்பியை போட்டா? என் தம்பி கலைஞராடா. கம்பியை போடக்கூடாதுடா, தூக்கிட்டு போய் இரும்பு கடைக்கு போட்டுருவாங்க. ஹலோ, எக்கோ வச்சு நல்லா ஏத்துறா. ஏத்துறா முண்டை. ஹலோ அன்னை தான் வணங்கி காந்தி நகர் அருமை நல்ல தேவேந்திர உள்ள மக்களை நான் வணங்கி காந்தி நகர் கிராமத்திலே என் கட்டழகி நமக்கு உய்ய வந்தால் குடியிருக்கா குங்கும பொட்டழகி பொல்லாத உய்ய வந்த குடியிருக்கா குங்கும பொட்டழகி. ஆவோ உய்ய வந்த குடியிருக்கா குங்கும பொட்டழகி பொல்லா போய ஜாமியாடா இந்த காந்தி நகரிய பொல்லா போய முடியாண்டி எத்திரி வாடாடே பொல்லா போய ஜாமியாடா காந்தி நகரு கம்மா பொட்டல் உனக்கு படுக்க தந்தோனுமா முனியாண்டியே ஆளுயர விச்சரவா அதையாது 18ஆம் படியா முடியருவா ஆளுயர விச்சரவா அதையாது முடியருவா நாட்டு அலசுடா ராம நாட்டு முடியருவா ராமநாடு முடியருவா மேலமடக்கம்மாயடா ஏன் பொல்லாத பாட்டி முடி கலங்கு போட்டலாம் என் சீமானுக்கும் படுக்க அந்த சீமானுக்கும் படுக்க மேலமடக்கம்மாயடா கருப்பாயுரணியில ஊரோசரண்டிருச்சு உள்ள காந்தி நகர்ல உள்ள தேவேந்திர உள்ள மக்க ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு நாடு திரண்டிருச்சு நாடு திரண்டிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்க தனையலாம் மாமா ஓடு எல்லோ 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 மாமா எல்லோ கையை காட்டினா நிறுத்துங்க போய் என்ன அடிச்சாலும் அதே சம்பளம் கட்டழக கந்த ஜாமி வந்த அம்மா நீதாயா டிரைவர். அந்த பாட்டுக்கு அடிச்சு வர ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியா. சூப்பர். என்னப்பா இது என்னடா என்ன வேற எதுவும் மீட்டிங் மாறி வந்துட்டேன்னா என்னது? இல்லை இவங்க உட்காந்துருக்காங்களே இவங்க மரியாதை செய்யணுமான்னு கேட்குறேன். வாங்க. நான் என்ன நடத்த வளகாப்பா நடத்தினேன். இவங்களுக்கு மரியாதை செய்ய கவனிச்சல ஐயா. சிவகாசியில் இருந்து ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு வெடி கொடுத்த அண்ணன் திரு மாரிமுத்து அவர்கள் ஆண்டுதோறும் இது 8ஆம் ஆண்டு. இந்த ஆண்டும் நம்மளுடைய நிகழ்ச்சிக்காண்டி வருகை தந்துள்ள
அவருடைய குடும்பத்தோட வருகை தந்திருக்கார். அவர்களை அன்போடு வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஸ்ரீ மதன் பயர் ஒர்க்ஸ், எங்களது சாத்தூர் மெயின் ரோடு, பாறைப்பட்டி பஸ் ஸ்டாப், சிவகாசி. 3ஆம் வருஷம் உங்களை பார்த்ததுங்கய்யா. இந்த வருஷம் அவர் தானே வெடி ஓடுறாரு. வருஷம் ஐயா, அடுத்த வருஷம் கிணத்து வெடியை போட்டு விட முடியுமா? ஒரு நல்ல பெரிய வெடியை போடுங்க. ரைடு வரும். ஓகே, சாதா வெடியை போடுங்க. ஆமாம், எங்களது ஸ்ரீ மதன் பயர் ஒர்க்ஸ் இந்த கோயிலுக்கு, ஆமாம், இந்த கோயிலுக்கு 1,05,000 நன்கொடை கொடுத்துருக்காரு. உயர்ந்த மனிதனை வணங்குறேன். எம்கேஆர் வெடியும் செக்கு கொடுத்துருந்தாரு. இந்த முதுகுளத்தூர் பாஷை எப்படி விட முடியுமா? சும்மா நம்ம சென்றாண்டு செக்கு கொடுத்து போயிருந்தாரு. அதோடைய சில கம்பெனி அனுமதி கிடைக்காதனால அந்த பணத்தை நம்மளுக்கு வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அன்று போன சென்றாண்டு செக்கு கொடுத்தாரு, இந்த கேஸா வழங்குறாரு. எத்தனையோ விமர்சனங்கள், அவருக்கு பணம் கொடுக்கக்கூடாது, ஏமாத்திட்டோம், திருடிட்டோம் அப்படின்லாம் விமர்சனம். வரி கொடுக்காத அல்லக்கையெல்லாம் பேசிட்டு இந்த காசு கொடுத்துட்டாரு. அறா நீங்கள் பேசு. எனது அன்பு அண்ணன் இந்த கோயில் கட்டுறக்காண்டி 1,05,000 ரூபா நன்கொடை வழங்கியிருக்காரு. அதுவும் கேஸாக கொடுத்துருக்காரு. பணம் எத்தனை கட்டு? உங்களுடைய விமர்சனம்லாம் பொய்யா போச்சு. யார்ப்பா ஊரில் வாங்கிக்கிறாள்? வாங்கிக்கப்பா. விமர்சனம்லாம் பாக்கியராஜும் நாங்கள் தான் வாங்கிக்கிட்டோம். எனது அன்பண்ணன் எத்தனை ஒரு யாசகம் போடுறாங்கல்ல, தன்னுடைய பாக்கெட்டில் 10 ரூபா எடுத்து கொடுக்க முடியாத நபர்கள் பல லட்சங்களை நமது ஊருக்காக வாரி வாரி உழைத்த எனது அன்பு அண்ணன் சிவகாசி மாரிமுத்து அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த கோயில் சிறப்பாக கட்டி முடிக்கணுன்றக்காண்டி 1,05,000 ரூபா நன்கொடை வழங்கிய எனது அன்பு அண்ணனுக்கு அவங்க குடும்பத்துக்கும் இந்த காந்தனை கிராம சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, அவங்க பூக்குழி இறங்குறாங்க. நமது அன்பு வேண்டுகோளை ஏற்று ஆண்டுதோறும் இங்கே வருகை தந்து பல கோடிக்கு சொந்தக்காரர். முதல்ல அவரை சந்திக்கும் போது இந்த அம்மாட்ட வேண்டிக்கிட்டார். இப்போ முதல்ல வரும்போது வாடகை காரில் வந்திருந்தார். போன வருஷமே சொல்லியிருந்தார். இன்று புது இனோவா காரில் வந்திருக்காரு. 1 கோடிக்கு அங்கே ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்காரு. நீங்கள் சாத்தூர் போனீங்கன்னா அண்ணன்ட்ட வெடி வாங்கி கொள்ளலாம். இங்கே வாங்கினா வெறும் 500 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய வெடிகள் அங்கே 5,000 ரூபாய்க்கு இங்கே 5,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய வெடிகள் அங்கே 500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். எனது அன்பு அண்ணன் நன்றிகள் பல கோடி எனது அன்பு அண்ணனுக்கு. வருடந்தோறும் காந்திநகர் கிராம பொதுமக்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர் நற்பணி மன்றத்துக்கும் கேட்டவுடன் வருடந்தோறும் லட்சக்கணக்கில் எங்களுக்கு வெடியுபயம் அளித்த மதன் பயரூர் அவர்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. பாப்பாடு
ஹலோ ஸ்ரீ மதன் பயர் ஒர்க்ஸ் சிவகாசியை சேர்ந்த எங்கள் அண்ணன் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லம் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 2001. நன்றி நன்றி. டெய்லி பாருங்க, எந்த கவலையும் வராது. ஏழை வாழைக்கு வெடியை வச்சு விடுங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் பேசுவோம். இது நாடகம், நான் நடிச்சாச்சும் காசு தருவார். ஓகே ப்ரோ, நீ வெடி ஓட்டியல்ல, வெடி இப்போ போடக்கூடாது. ராசவாட்டு நாரதர் வள்ளி வரும்போது போடுங்க. நன்றி. கிரிச்சா கிரிச்சு பயலுகடா கொடூரம்மா அப்பொன்னும் இப்போ ஒன்றும் ஒத்தா கவட்டில் ஒன்றும் கிரிச்சா. இந்த காமெடிக்கு மட்டும் 7000 ரூபா வாங்க. விதி வா ஓனரா என் தங்கா, நீ நல்லா வரணும் ஐயா. கிரிச்சு கண்ணாடி பயலுகடா கொடூரமா சீனி வடி பாக்கெட்டு கிரிச்சா கா லப்பியா. ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வேன். சரி, இவன் சரின்றேன். நம்ம தம்பிடா. வாழ்த்துக்கள் சிங்கம். நன்றி. காந்திநகர் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நானே தடிக்கிறேன். காந்திநகர் பயலுகடா. எடு 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 எடு. இந்த வரையப்பு எம்கேஆர் எனக்காக முன்னாடியே போத்தி கௌரவப்படுத்தி இந்த நினைவு பரிசை நம் ஆதரவற்ற இல்லம் அதில் வைக்கும்படி இந்த புகைப்படத்தை நினைவு பரிசாக வழங்கிய தேவேந்திர குல வேளார் இளைஞர் மன்றம் காந்தி நகர் அத்தனை பேருக்குமே நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். வாங்கயா வாங்க வாங்கயா. நமது காந்தி நகர் தேவேந்திர குல வேளாளர்கள் உறவின் முறை நடத்தும் 8ஆம் ஆண்டு முளைப்பாரி திருவிழாவிற்கு முத்தாய்ப்பாக எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களின் நாடகம் நடைபெறுகிறது. இந்த மேடையிலே நமது விழாவிற்கும் நமது கிராமத்திற்கும் எப்போதும் முதன்மை அதிகாரியாக இருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முதன்மை அதிகாரியாக இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் அவர்களை கௌரவிக்க அவர்களை எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நமது யமுனேஸ்வரம் விஓஓ கிராம உதவியாளர் யமுனேஸ்வரம் குரூப்பு நம்ம கோவிந்தசாமி அண்ணன் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரவும். மற்றபடியாக நமது 5வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் எம்சி திரு பாக்கியராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நமது 5வது வார்டு எம்சி திரு பாக்கியராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக காவல்துறை அதிகாரிகள் நமது யமுனேஸ்வரம் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
நமது எவனேஸ்வரம் காவல் நிலைய உயர்திரு சார்பா ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நமது சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நமது MC பாக்கியராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. விழா குழுவினர் கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா மாற்றி மாற்றி அந்த கௌரவிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நமது பகுதி மின்சார வாரிய ஊழியர் நமது சசி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சசி சார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. பேசலாமா அண்ணே? மைக் செட் அண்ணே இருக்கீங்களா? வாங்க மேடைக்கு வாங்க. வாங்க. இந்த திருவிழா சிறக்கணும்டா இந்த மைக் செட்டுக்காரர் தான். ஊரில் கவுன்சிலராக நான் உங்களுக்கு மரியாதை செய்யணும். என்னுடைய அன்பை ஏற்று என்னுடைய பாசத்துக்காக இந்த மைக் செட்டு லட்சக்கணக்கில் போடலாம். ஆனால் அவர் கேட்கல. என்னுடைய அன்பு கட்டளைக்கு இணங்க எத்தனை லட்சம் ரூபா இருந்தாலும் சரி நீங்கள் கொடுக்குறத வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன எனது அன்பு அண்ணனுக்கு என்னால் எங்கப்பா தம்பி ஊர் மரியாதை அப்புறம் என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மைக் செட் அமைச்ச சிறந்த முறையில் அவரை எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அவர் அப்படிப்பட்ட ஒரு மைக் செட்டை கடந்த 2 ஆண்டு காலம் சிறந்த முறையில் மைக் செட்டை அமைச்சு கொடுத்துருக்காரு. ஏன்னு கேட்டால் சென்ற ஆண்டெல்லாம் கடுமையான மழையும் தாண்டி இந்த இடத்துல அவருடைய பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், மக்கள் மகிழ்ச்சியாக வாழணுன்றக்காண்டி இந்த இடத்துல எனது அன்பண்ணன் எனக்காண்டி செய்து கொடுத்த எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் என் இடத்துல சொன்னார். அதையெல்லாம் மறந்து மக்களுக்காக இந்த சீரியல் செட்டை நீங்கள் போட்டு இந்த ரேடியோ செட்டை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற அன்பு கட்டளை விட்டேன். எனது அன்பு அண்ணனுக்கு எங்கப்பா ஊர் சார்பாவா? இல்லை தம்பி, நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஊர் சார்பா போடுங்க. எனது அன்பு அண்ணன் போடுங்க. தம்பி பட்டு வெட்டி வாங்கியிருக்கேன் அண்ணனுக்கு. அன்பு தம்பி பாக்கியராஜன் வேண்டுகோளுக்கு இணங்கவும் நமது தேவேந்திரகுல வேளாளர் கிராம பொதுமக்கள் காந்திநகர் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி கொட்டகை அமைப்பாளர் குமரேசன் இருக்காரா? அவரு இந்த ரேடியோ செட்டுக்காரர் மாதிரி எனது அன்பு அண்ணன். எனது வேண்டுகோளுக்கு இணங்க அண்ணே வாங்க. இது ஊரல்ல, எனக்கு நீங்க செய்த நன்றி கடனுக்காண்டி நான் போடுற இந்த அன்பு பரிசு. நன்றி நன்றி, வணக்கம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அன்பு பாடகி திரு முத்துலட்சுமி நான் இந்த ஆண்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனது வேண்டுகோளுக்கு இணங்க அவங்க ஊர்லேயே வந்து நான் முளைப்பாரி நடக்குது, நான் வரமாட்டேன் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த நிர்வாகத்தில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இந்த ஊர் மகிழ்ச்சியாக திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று சொன்னதுக்காக எனது வேண்டுகோளுக்கு இணங்க எனது அன்பக்கா பாடகி முத்துலட்சுமி அவர்களையும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி பின்னணி பாடகி மோனிஷா எனது அன்பு வேண்டுகோளை இணங்க வேறு இடத்துல பாடப்போகிறேன் சொல்லியும் எனது வேண்டுகோளுக்கு இணங்க நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி உங்களை மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல உரிய மரியாதை உங்களுக்கு தேவையான செய்ய வேண்டும் எனது அன்பு கட்டளை. மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்ன உனக்கு என்னப்பா
என் வந்து ஹலோ 2024 25க்கான 24 அட்வான்ஸ் கொடுக்கணும். சும்மாவா முன்னாடியே பிளான் பண்ணணும்ல. எனது அன்பு அண்ணனை தட்டி தூக்கணும்ல. அதுக்காண்டி தான் இந்த வேலை. வேலையா? நாள் பார்க்கல, நட்சத்திரம் பார்க்கல, பஞ்சாங்கம் மட்டும் பார்த்தோம். நானும் கலைஞரும் எதுக்கு அண்ணனுக்கு பஞ்சாங்கம் எதுக்கு பார்த்த? 2024 25 எனது அன்பு அண்ணன் எனது வேண்டுகோளுக்கு இணங்க வந்த அண்ணனுக்கு எனது அன்பான எனது அன்னை மருதமணி, தேவேந்திர குல வேளாளர் அன்னை மருதமணி. எனது அன்பு அண்ணன் தேவேந்திர குல வேளாளர். நீங்கள் தீபக் பாண்டியனை பற்றி பேசணும். அண்ணன் தியாகி இமானுவேல் சேகரனை பற்றி நீங்கள் புகழ்ந்து பாடணும். ஒரு போர்டு பேசக்கூடாது. அண்ணன் நடிப்பார், பாட மாட்டார். நான் தான் பாடுவேன். அண்ணே அண்ணே அன்பாலயம் இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து 1 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. அண்ணனை சென்று சந்தித்தோம். அன்பாலயத்தில் நிறையா பேசி கலந்துக்கிட்டோம். அவருடைய அன்பாலயத்துக்கு இந்த பாக்கியராஜனால் முடிஞ்ச அன்பளிப்பு 5000 ரூபாய். பாக்கியராஜ் கவுன்சிலர் அண்ணன் சார்பாக எனக்கு பொன்னாடியை போற்றி அன்பாலயத்துக்காக 5001 சம்பளத்தில் 5000 குறைச்சிடக்கூடாது. ப்ளீஸ் ஓசுந்த லாங் ப்ளீஸ். ஆரம்பிக்க தெரியாமல் தான் நிற்கிறையா. நான் வந்து 4 நாள் ஆச்சியா. பொன்னாடியை போற்றி கௌரவப்படுத்திய அன்புக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. அந்த அன்பை வாரி வாரி வழங்கக்கூடிய காந்தினர் வாழக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றி நன்றி. ஏதுக்குங்க நான் முள்ளடைச்சி வைங்களேன். ஆமாம், நீங்கள் வர்றது மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. அங்கிட்டு போங்க போ. ஒரு பாட்டு பாடிக்கிறோம். எக்கோ வைடா வேற புது பொண்டாட்டி நோட்டுற மாதிரி நோட்டுறேன். ஆமாம். தகரம் போட்டிருக்கான்ற நினையாது. ஓமுண்டை இழுச்சு போடணும்டா. ஹலோ 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 தென்பாண்டி ராமநாடு நம்ம தேஜப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேஜப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே மண் போட்டு மெய்யானியே. தென்பாண்டி போற கராட்டாடி தானா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேஜப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி அந்த நாடு தேஜபதா. அக்கி நீச்சல் கேட்டுச்சு குறைச்சிட்டாண்டா. அங்கே நீரகடித்து அக்கி நீச்சல் கேட்டுச்சு அனு ஆட்டலைக்கு உடச்சு காட்டி ஐயா. அங்கலையே குணத்தி தாண்டி யா வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் வாசமிக்கு நம்மள்களா கேமராவை தூக்குங்கடா. பள்ளியல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா இருந்தவரா இருந்தவரா. கல்விவளம் தந்தாரையா. எங்களுக்கு கனவு காண சொன்னாரையா. பள்ளிவள வந்த ராஜா. கல்விவளம் தந்தாரையா. கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு சண்டை ஓடலை. வாங்க அமைதியா இருங்க. என் மீது கனகே விண்ணா தமிழக மண் மீது புகழ்ந்து விண்ணா. கொல்விட்டு மன்னா வந்ததுன்னா ஓடுனா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ஜெய ராம ராம ஜெய ராம நாடு தேசபிதா அப்துல் கலாம். இப்ப எதுக்கு எல்லாரும் ஓடுனிய? அமைதியா இருங்க. யாருக்குள்ள யாரும் கிடையாது. இனிமேல் நீங்கள் எல்லாம் பிறக்க போறோம் என்பது திமிரு கொண்ட குணம்.
யாரும் பிறக்க போறது கிடையாது. அவ்வளவுதான். சாதி மதம் அப்பாற்பட்டதான் இந்த தமிழ் இனம். நீங்கள் அத்தனை பேருமே எனக்கு சொந்தக்காரர்கள் என்பதை தெரிவித்துக் கொள். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச தமிழ் உறவுகளே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்த் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்களே, அன்னை தெரசா ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற லோன் புகழ் மேடம், உங்களைத்தான். நீ லோன் வாங்கி வை, லோனுக்காரன் வந்தால் கருவில் போய் வயிற்றால வந்து படுத்துக்கு. டேமேஜ் பானைகள் சமத்தா, மண்பானைகள் சமைச்சா எங்கள் அப்பத்தா. அன்று கிழமைங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு குக்கரில் வைக்கிற புருஷன் பூரா சுகர் வந்துக்கிட்டு இப்படி நடக்கிற ரோட்டில். இடியப்பம் இவன் தான் முண்டாட்டிக்கு உள்பாடதை வைக்கிறவன். என்ன இடியப்பம், நொப்பத்தா விட்டு இடியப்பம். ஐயா அந்த கண்டனரை ஒரு திருப்ப முடியுமாயா? அவன் என்ன குடும்பத்தில் போறாக்கிலோ. எது எப்படி இருந்தாலும் இந்த நாடை கலைக்கு கிடைச்ச பெருமையாத்தான் எம்கேஆர் நினைப்பேன். எம்கேஆருக்கோ மருதமணிக்கு கூட்டம் இல்லை, ஒட்டுமொத்த நாடக நடிகனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை இந்த சொத்தெல்லாம். இங்கே 4 பேர் அமர்ந்திருக்காங்க. இவர்களை பக்கம் மேல இவங்க 4 பேர் எடுத்து வச்சு பாட்டு பாடாம எவ்வளவு வரிய கொம்பாதி கொம்பேன் நடிகனா இருந்தாலும் வெளியே வர முடியாது. பெரியவர்கள் இந்த 4 பேர் தான். ஏன் முண்டை நீர்மால் அடி அடிக்கிற? உன்னை பெருமையா சொல்றேன். கொண்டான் அடிக்கூடாது. போய் நான் பாடும்போது மட்டும் வாசிங்க, நல்லா இருப்பிய. பாண்டா பயலகடா, குட்டூரமா கம்மா கர பயலகடா, மண்டி ஓட்டு புலப்புடா. இளைய சமுதாயம் இங்க இருக்க இளைஞர்கள் பூரா எதை நோக்கி போறேன்னு எனக்கு தெரியும். பூரா கப்பலிங் கிடைக்காம தெரியும். லவ் பண்றதுக்கு பேயா தெரியும். பஸ் ஸ்டாண்டில் ஏதாவது அமையுமா? அப்படித்தான் ஒருத்தனுக்கு ஒரு பிள்ளை அமைஞ்சிருச்சு. 1 வருஷமா பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். அதை பார்த்ததே கிடையாது. 1 வருஷத்துக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு வாடான்ருக்கு போயிட்டேன். போனவொடனே விடக்குடக்குன்னு உதஞ்சிட்டேன். அந்த பிள்ளைக்கு எத்து பல்லா இருந்திருக்கு. இப்படி இவன் பார்த்தவனே என்னடா சேஜிபி பக்கெட்டு மாதிரி இருக்குன்னு விழுந்து அதில் பிறந்தவன் தான் அவன். ஆமாம், ஆப்ரேட்டர். மை செட்டு போடுறது ஒரு புனிதமான தொழில். மை செட்டு சூப்பர். தமிழ் தானே? தமிழ் முள்ளியாரந்தல். முள்ளியாரந்தலா? வாழ்த்துக்கள். ஓனரே அவன் அடுத்து ஓனர் ஆகிற மாதிரி இருக்கேன். கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. ஏன்னா சுக்கிரதசை அடிக்குது, சிமிட்டுறேன் அப்படி இப்படியா. தாய்மார்கள் எல்லாம் கும்மி கொட்டினீங்க, வாழ்த்துக்கள் ஆத்தா, வாழ்த்துக்கள். கும்மி கொட்டுறது என்னன்னு தெரியாமையே சில ஒம்பளை போய் கொட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஒம்பளை இப்படி தட்டுறது, ஒரு ஒம்பளை இப்படி தட்டுறேன். எல்லாத்தையும் நோட் பண்ணுவேன். அப்பெல்லாம் கும்மி கொட்டும் போது எங்கள் அப்பத்தாலாம் பாடுச்சுன்னா அவ்வளோ ராகமாக இருக்கும். காரும் போறதான் பாருங்கடி, கருங்கதறி போறதான் பாருங்கடி, இவ்வளவுதான். இப்ப கூப்பிட்டா ஓடி வருவாள். அந்த ஊட பயல்களை முளைப்பாரியா உங்க வீட்டு பாரியாடா. காலங்கள் மாறிக்கிருச்சு. கம்ப்யூட்டர் காலத்தில் ரப்பு ரப்புன்னு அடிக்கிறேன். அது பொம்பளையால் கும்மி ஓட்டும் போது ஆம்பளை உள்ள போய் சேர்ந்துக்கிறேங்க. ஏன் சாமி என்பது என்ன? சாமி எங்க இருக்கு? கோயிலில் இருப்பது சாமி கிடையாது. இந்த சாமியை வணங்க வச்ச ஒரு சாமி வீட்டில் இருக்கு. பெத்த தாய். உலகத்தில் அதான். பெத்த தாயை மதிக்கணும். எங்கே மதிக்கினேன்? லவ்வர்கிட்ட பேசுனதுக்கு அவங்க அப்பேன் பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ஆள் சேர்க்கிறேன். எங்கள் அப்பனை வர்ற புதன்கிழமை போட்டு தள்ளிடணும். லவ்வுக்கு இடையராக இருக்கேன் கட்டாலுமே அவனை போட்டு தள்ளி. காதல் என்பது எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு வியாதி. தலைவாவா இவன் சூப்பர்ன்றானா என்னை சூம்ப விடுறான்டானா? டேய் நோண்டிக்கிட்டே இருக்காதடா வாலிமைடா. ஹலோ முத்ரு, வாலிமை பாட்டு பாட போனேன். ஐயா மிருகத்தில் வாசிங்கய்யா. எதுக்கு எடுத்தான் தலை பாட்டு அடி அடிச்சு ஏலை சுச்சி தெரியுமா தெரியாதாடா? எல்லா சுச்சியும் ஒவ்வொரு ஏற்றுற. நம்ம டீ கடையில் டிக்காசியம் போட்டு சீனியை போட்டு பச்சை தண்ணியை போட்டு அவனை கம்பு கூட்டு மசூர் போட்டு போடுவேன். அது மாதிரி எல்லாத்தையும் நோண்டா எத்து பல்லு முண்டை. பம்பா நதி ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலையும் வந்தான் ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வட்டி காமி. நாங்கள் இருமுடி
வண்டிய தலைச்சு வந்தான் சாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வண்டி காமி. பம்பு 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 பம்பாட்ட நிக்கிற ஓரா, அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் ஐயப்பா. மாலையதை போட்டுக்கிட்டோம் வரோம், அலைகளை போட்டாக்கப்போட மாலையதை போட்டுக்கிட்டோம் வரோம். சபரிமலை மணிகண்டன பக்கத்தான போறோம். பம்பா நதிக்கிற ஓரம், அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. கொல்லிமலை ராணிமலை விறகுமலை அஞ்சுமலை, கொல்லிமலை என் ராணிமலை என் விறகுமலை என் அஞ்சுமலை. அஞ்சுமலை பாருங்க, அந்த ஐயப்பனை நடி ஓடுங்க. நீங்க அஞ்சுமலை பாருங்க, அந்த ஐயப்பனை நடி ஓடுங்க. சாமி சாமி சரணம், சாமியே கருணமையப்பா. இவன் திருந்த மாட்டேன், திருத்த முடியாதா? இடியப்பம் மைசெட்டில் முனி ஓட்டா இருக்கடா. ஆமா, உண்மையிலேயே அப்பயே எங்கள் அண்ணன் சொன்னேன், சூப்பராக இருக்கு. அவன் கையை கட்டி வைவேன், அதான் சொன்ன ஆரம்பத்தில். ஒன்று ஒன்றா நோன்றான்டா டொங்காசு முண்டை. ஒவ்வொன்றா கரெக்டா வச்சு என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியும்? ஐயப்பன் இடம் கிடைக்காம எங்கே ஏறியான் பாடுறான். வந்தாண்டா மருதமணி பிரதர். ஆய் ப்ரோ, ரொம்ப வலிக்குதா? மெதுவா சரியா? ஐயப்பன் மருதமணி லேடிஸ் கட்டப், அதோட உனக்கு பொண்டாட்டி ஆசை இல்லாமல் மண்டி ஓடி தெரியும். மருதமணி லேடிஸ் கட்டம் போட்டு முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது, வெட்டி இழுத்து. ஐயப்பன் முருகன் இங்க இருக்கக்கூடிய உய்யவந்தம்மன், அதுல பாண்டிமுனி, 18ஆம் படி பெரிய கருப்பு. தமிழ்நாட்டில் இருக்க சாமி ஊரா சொன்ன சொல்லும் மாறாது, சொல்வாக்கு தப்பாது. ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த சாமியை பூரா இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ற? கிழவங்க காலத்தில் எப்படி கும்பிட்டாங்க? ஒரு ஆள் பெட்டி தூக்குனார், 1.5 லட்சம் பேர் போய் அவர் காலில் விழுந்து ஊதி வாங்கினேன். இன்னைக்கு வீட்டுக்கு 10 பேர் ஆடுறேன் திமுரு கொண்டு. என்ன மாட்டுனே தெரியாம ஆளுமா டோலுமாக்கெல்லாம் அருள் பிடிச்சி ஆடுறேன். அப்படித்தான் ஒரு இளவட்டம் 1 மணி நேரம் ஆடினேன். வந்தது கருப்பனா காளியாத்தாவா முனியாட்டின்னு கேட்டதுக்கு நான் பிள்ளையார்னு சொல்லி படுத்துக்கிட்டேன். பிள்ளையார் எந்த காலத்தில் ஆடினார்? தும்பிக்கையை கழட்டி போட்டுக்கிட்டு. எங்கே இருக்கு? சிரிக்கக்கூடாது புத்ரு, நத்திந்துவு கண்டங்கரு. தம்பி போகிறது நல்லது, பேசாம இருறா. ஏற்கனவே எரிச்ச மதில் இருக்கேன், உனக்கு பகுமானம். ஆண்களை பூரா வருடந்தோறும் ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் மாலை ஓடுங்க, ஒரே மனதோடு போங்க. உங்க உள்ளத்திலையும் உங்க குடும்பத்திலையும் அருள் பாலிப்பால் ஐயப்பனும் முருகன். ஓம் சக்தி பராசக்தி, அது அந்த டிபார்ட்மெண்ட். ஆய் மேடம், ஓம் சக்தி பராசக்தி. போகும்போதே குத்துப்பாட்டு கேசட்டை வாங்கிட்டு போ, மெம்மரில் போட சொல்லு. அந்த டிரைவர் பாவம், அவன் ஓம குச்சி மாதிரி இருக்கேன், அவன் ஆடுறேன் பாரு. டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் ஆடி முண்டை பேண்டை கலட்டி சட்டி புழுக்கலர். சிந்திக்க வேண்டும். ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை ஓடுங்க. ஓம் சக்தி சாதாரண தெய்வம் அல்ல, கேட்டவரம் தருவாள் ஓம் சக்தி. நான் வணங்குறேன். ஆனால் கலாச்சாரத்தை ஏமாத்துறீங்க. ஆம்பளையால் போகும்போது என்னைக்காவது வண்டி சாஞ்சிச்சு, பைக்கில் விழுந்தாங்க, தொடையை கடிச்சாங்கன்னு வருதா? ஆம்பளை மிஞ்சி மிஞ்சி போனார், அவன் டென்ஷன் ஆகிறது கணேஷ் போயில இல்லைன்னு தான். ஒரு சாமி கிட்ட இருந்துச்சுன்னா 10 சாமி போயிடுவா. முருகா எத்தனை வருஷமா வர்றிய? நான் 5 வருஷமா வர்றேன் முருகா, கொஞ்சம் போயில விடுங்க முருகா, ஒரு போடு ஓட்டுக்குருவான். நடக்க முடியல, நான் இல்லாட்டா நடந்துருவேன். ஆனால் பொம்பளையால் அப்படி கிடையாது. முத இங்கே பரமக்குடியில எடுத்துக்க, பெரிய பிரத்து வண்டி பிடிச்சா பூரா ஏசி பயங்கரமாக இருக்கு. அந்த ஓம் சக்தி டிரைவர் முன்னாடி பாவம், பாவம் பொண்டாட்டியை விட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துருப்பேன். உடனே இந்த ஓம் சக்தி தலைவி ஒருத்தி வருவாங்க. எல்லா சக்தியும் இங்கே வாங்க, ஆளுக்கு 2 கட்டு வேப்பங்களை கொண்டு வாங்க, வண்டியை சுற்றி கட்டிடணும்னா சைடில் கட்ட வேண்டியது நான் முண்டை கண்ணாடி ஊரம் கட்டிக்கிட்டு டிரைவர் கவக்கம் தூக்கிட்டா ஓட்டுவேன். என்ன மேடம் இலை ஆடுதும்பது, நீ டிரைவரை திங்க பார்க்குறீங்க. பரம்பக்குள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 4 வீலுக்கு 4 எலும்புச்சம்பளம் சூடம் பத்தி பொருதி அந்த டிரைவர் 18ஆம் படி கருப்படுக்க சமாவேன் கும்பிட்டு வண்டி எடுக்கிறேன். பரம்பக்குடியிலேருந்து பாத்தினூர் போகிற வரைக்கும் தான் நல்ல சாங். மாரியம்மா எங்கள் மாரியம்மா செல்லாத்தா
உடனே அந்த பாத்தினூர் தாண்டினவனே அந்த ஓம் சக்தி மேடம் சொல்லுவாங்க, பின்னாடி புவனா சக்தி மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த சாங் நல்லா இல்லையா, கட்டிப்புடிடா யமுனா நதி கரையோரத்தில் மதினி நமத்தோட மாறே அப்படின்னு பாட்டு போட்டேன். மதினி நமத்தோட மாறே இந்த தாரைன்னு விழுந்துட்டான்டா, டம்முன்னு விட்டு அந்தந்தண்டி வண்டியை சார்ஜ் போட்டு ஒரு ஓம் சக்தி வீடியோ எடுக்கிறாங்க. பாருங்க சக்தி இந்த காரை அப்படியே சாஞ்சிருச்சு, ஆத்தா குறை வச்சுட்டா, மைத்த புடுங்கிட்டா. நீ அங்கே நக்குன்னு குத்துனா அவன் எங்கே போவான் கபலிங்கு. இது கைதட்டால கூட ஏன் பொண்டாட்டி அதில் போகாமல் போயிட்டேன்னு, அதில் போயிருந்தா சின்ன கபலிங்க அடிச்சுக்கலாம்னு. சாமியை அழைக்க போகிறேன், அதுக்கான நேரம் வந்துச்சு. வள்ளிதர்ம நாடகத்தில் நான் கோடாங்கி வேஷம் போட்டதே கிடையாது. இந்த காந்தி நகர் அன்பு உறவுகளுக்காக இன்னைக்கு கோடாங்கி. எக்கோ வச்சு நல்லா ஏத்து. எத்தனை சாமிகள் இருக்கலாம், எல்லாத்துக்கும் பிடித்த தெய்வம் உங்களுக்கான தெய்வம் நான் ஒன்றுமே சொல்லலை. நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்கி. எத்தனை சாமி என்னென்ன ரூபத்திலே எங்கிருந்து வந்தது என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் வருடந்தோறும் என் 18ஆம் படியானுடைய கதவு சாத்தியிருக்கும். ஆடி 18ஆம் பருக்கு மட்டும் அவன் கதவு திறந்திருக்கும். ஏன் 18ஆம் படி வாசலுக்கு போன என் அண்ணன் தம்பிகள்லாம் கை தூக்குங்க. இதில் போகாதவன் 2 பேர் தூக்கியிருப்பானே, சேர்த்து அடிச்சு விடுவேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கும், பார்த்தியாண்டா அந்த படத்தில் கடைசியில் செத்துருவேன்ட்டுவேன். அப்போத்தான் 4 பேர் போவேன். பார்த்தா அந்த யார் ஜாவா பார்க்க போனேன் தெரிஞ்சாங்க. இந்த 18ஆம் படியா வாசல்ல எல்லாரும் கவனிச்சிருப்பிய. மற்ற எல்லா கோயில்லையும் தீவாரணம் காட்டும் போது அண்ணே சாமியை பாருங்க அப்படிதான் தீவாரணம் காட்டுவார். ஆனா 18ஆம் படி வாசல்ல மட்டும் தீவாரணம் காட்டும் போது அந்த பூசாரி கருப்பு அப்படின்ட்டுவார். ஏன் அந்த கருப்புன்னு சத்தம் போடுறார்? 18 லாடர்களையும் படிக்கட்டாக்கி 18 லாடர்களையும் கவனித்துக் கொண்டிருப்பான் 18ஆம் படியா. அப்பத்தான் அந்த பூஜாரி சொல்லுவாரு, கருப்பு திரும்பி பாடுறா. அப்படி திரும்பி பாப்பாரு, யாரா வெள்ளச்சாமியாடா, ஒரு பொண்டாட்டியோட தொடர்பா இருக்க, ஒழுக்கமா இருந்துக்க, திருப்பி கருப்பு அப்படின்வாரு. யாரா அங்குச்சாமிடா, அடுத்த மாட்டை கொண்டு வந்து சென்னையை போடக்கூடாது, ஒழுக்கமா இருந்து கருப்பை காப்பாத்தாரேன். 18 லாடர்களையும் பார்த்து கொண்டிருப்பான் 18ஆம் படியா. இந்த 18ஆம் படியா எங்க வந்தேன்? மலையாள நாட்டுல. அது எப்படி வந்துச்சு? இந்த அலறு கோயில் எல்லையை தேடி கருப்பை வரலாற சொல்லி கூப்பிட போறேன். உண்மையிலேயே இந்த உய்ய வந்த மண் கருப்பனுடைய தங்கச்சியா இருந்தா கட்டி தூக்கு. எந்த பத்தினி மேல உய்ய வந்தமே குடியிருக்க. கருப்பு எக்கோ வைடா, இவன் ஆறா நீர் கசி முண்ட மாதிரி போயிட்டு வரேன். என் பொல்லா பய ஜாமிடா, உனக்கு 600 வருஷமா என் சீமையா முனியாண்டிக்கு சீமக்கருவ உடமரம் தாண்டா படுக்க. நீ அள்ளி கொடுத்த ஜாம்பு நாட்டில் இதுவரைக்கும் நீதிக்கு கட்டுப்பட்டது உண்மையானா கலியரி கம்மாயாம் பிரகரைய வெட்டு உன் தங்கச்சி காளியாத்தவ கூட்டிக்கிட்டு இந்த காந்தி நகர் மக்களுக்கு இங்கே உள்ள சாமியை மகிமையை அறியணும். வந்திருக்க நாட்டு மக்கள் காந்தி நகர் சாமியை அறியணும். உனக்கு ரோசம் மங்கிருச்சா? இந்த தேவேந்திர குலத்தில் பிறந்துட்டு இந்த மல்லர் குலத்தில் பிறந்துட்ட மக்க இன்னைக்கு நீங்க கரையில்லா கம்மா வாடாடே, கரையில்லா கம்மா எகரப்பு உனக்கு கும்புள்ளா காலை ஆயிட்டியடா. நீ வேறு விட நாத்துடா முனியாண்டி. கொஞ்ச நேரம் நீ எந்திரிச்சு இந்த மக்களுக்கு அரும்பு குறையாம நீ எந்திரிச்சு கொஞ்ச நேரம் விளையாடு. தங்க நல்லே புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா சாமி விச்சருவா. தங்க நல்லே புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா சாமி விச்சருவா. வாடாத வெள்ளி நல்லே புடியருவா சாமி புடியருவா விளையாடும் என்னொண்டி சாமிய காணாமுடா. உங்க அண்ணே வந்து நேரமாச்சு
வந்த மன காணா முன்னுதர்றான்டா கருப்பு வாடா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்களம்பு சல்லாடாமா சாமி வாடாதே எங்க ஆத்தா வந்துட்டாரா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு நல்ல கால்களுக்கு பொட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு சல்லாடாமா சாமி சல்லாடாமா. கொட்டி வைக்கும் கால்களுக்கு முடியலமா கட்டானமா நல்ல கட்டானமா. கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு முள்ள பூவு சல்லாடாமா சாமி சல்லாடாமா ஓ சல்லாடாமா. வைக்கும் காலியது நல்ல காலியது எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்களம்பு சல்லாடாமா சாமி சல்லாடாமா வாழ. எடுத்து வைக்கும் கால்களுக்கு சொன்ன சொல்லு மாறாதுடா கருப்பே மாறாதுடா சொல்லுவாக்கு தப்பாதுடா கருப்பேன் தப்பாதுடா. சொன்ன சொல்லு மாறாதடா சாமி மாறாதடா வாராண்டா ஒடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு. வாராண்டா எங்க கருப்பு அங்க வாராண்டா எங்க கருப்பு. வந்தானா எங்க கருப்பு வர தந்துட்டாடா தங்க கருப்பு. வந்தாண்டா எங்க கருப்பு வரலாண்டா எங்க கருப்பு. மலையா மலையழகே மாமதுர கல்லழகே மலையா மலை அழகமா மனதவட்டழகா மலையாக எந்த முன்னே சீரி பாயிராண்டா வாராண்டா ஒடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு. பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன் ஓம் சரவணா எர்த் மூவர்ஸ் எங்களிடம் சேஜிபி வாடகை கிடைக்கும். தோளூர் தெற்குப்பட்டி 3/446 பாலன் நகர் பரம்பக்குடி எங்களுக்கு முதல்ல அறிமுகம் செஞ்சது என் தம்பி கலைஞர் தான். கிடைச்ச எனக்கு ஒரு அன்பு உறவுனா காந்தி நகரில் கிடைச்சது தம்பி கலைஞர் தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாடகத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. போன வருஷம் வர முடியலையா, முந்தின வருஷம் வர முடியல. ஆமாம், என்னுடைய வீட்டுக்கார அம்மாவோட அப்பா இறந்து போனார். அதனால தான் நான் வர முடியல கருப்பணசாமி கோயிலுக்கு. தொடர்ந்து இந்த புண்ணிய பூமி காந்தி நகருக்கு ஆயில் உள்ள வரை வருவேன். எப்போ பார்த்தாலும் தாடியே வச்சுக்கிட்டு தெரியா, என்னடா லவ் ஃபெயிலியரா? ஓ வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. உள்ளே போய் டான்ஸை ஒரு பார்த்துட்டு வா, ஒரு காப்போடு போட்டு வாடா. வர என்ன கரத்திலும் சார்பு வாங்கி என்ன கரத்திலும் பொன்னலாகக்கூடிய மதிமறையக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி வட்டம் காந்தி நகர் கிராமத்திலே அலுவலத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ உய்யவந்தலம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு முளப்பரி திருவிழாவை முன்னிட்டு காந்தி நகர் மாவீரன் தாகி பே இம்மானுவேல் சேகரன் மின்னொளி கலையரங்கில் காந்தி நகர் தேவேந்திரகுல வேளார் கிராம நலச்சங்கம் மற்றும் தேவேந்திரகுல வேளார் இளைஞர் நற்பணி மன்றம் மகளிர் மன்றம் இணைந்து நடத்தும் இந்த நாடகம் ஸ்ரீ வள்ளிதிருமன் நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள விமான அந்த நட்சத்திரம் மன்னார்குடி மண் கண்டெடுத்த எஸ்கே சந்தோஷ் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, குரலோசை நிறைந்த ஒரு தமிழச்சி, என் அன்பு தங்கச்சி மன்னார்குடியை சேர்ந்த கஸ்தூரி அவர்கள் பள்ளியாக சொல்லித்து உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டார். பாட்டுக்கென்று பிறந்து தமிழ் உச்சரிப்போடு பேசி அவன் பாட்டுக்காக ஒரு கூட்டமே கூடும். அந்த பக்கம் நத்தத்துக்கு பக்கம் எனது அன்பு தம்பி நீதிமணி அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமுது மன்னார்குடி டிஜி ராஜேந்திரன் அவர்கள் ஆறுமணிய பின்பாடல். அன்பனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன். அதில் 7 மலை ஏறி ஓடி வந்தேன், அதில் 7 மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை பாடும்
வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் இனி வாத்தா ஏழும் மலை வாத்தா திருப்பதி மலை பாடும் வெங்கடேசா 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 வெங்கடேசா. இடியப்பம் மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டையடி குமரன் மன்னாருடைய சேர்ந்த காட்டு ராஜா அவர்கள் மிருகத்தை இசைப்பார். காட்டு ராஜா கலைக்கும் திறமைக்கும் வயது ஒரு காரணமில்லை. இங்கே இருக்கின்ற அந்த 4 பேருக்கும் 15 நாளைக்கு பசியை போக்குவது காந்தி நகர் தேவேந்திர உள்ள மக்கள் என்பதை தெரிவித்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க ப்ரோ, ஏத்துங்க ப்ரோ ப்ளீஸ். ஹலோ ஹலோ. மன்னார்குடி நாகராஜ் அவர்கள் ஆல்ரவுண்டை அடிப்பார்கள். தென்னை மர ஜாதி கோரு தேங்காயும் காய்ப்பதில்லை கொல்லையிலே வச்ச முல்லை புலம்பாது பூப்பதில்லை. ஆயிரம் ஜென்மம் கோடி அன்பால் ஒன்று கூடி வாழ்வதை காதல் தானே பிரிப்பது பாவம் தானே. வெட்டப்பட்டதழைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா வெட்டப்பட்டதழைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா கடலையை கேளம்மா காதல் கொடிதான் அம்மா. ஒடுகிற பட்டி ஓட ஒற்றுமையா 2 மாடும் ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னாகும் எண்ணிப்பாரு. ஒடுகிற பட்டி ஓட ஒற்றுமையா 2 மாடும் ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னாகும் எண்ணிப்பாரு. ஒடுகிற பண்டி ஓட. சூப்பர் ஐயா, நீங்க தான் முறையா வாசிக்கிற இப்போ வர இளவட்டம் பூரா மூங்கிக்கமா பிடிங்கிட்டு அடிக்கிறாங்க. சட்டான வாழ்த்துக்கள், கவட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. சிஞ்சாவை கூப்பிடுவேன். சின்னஞ்சிறு வயதிலேயே பள்ளி படிப்பை தொடர்ந்து கொண்டு இப்பிலிருந்தே தன்னுடைய குடும்ப சுமையை சுமக்கிறான். இவன்தான் அறிவு சார்ந்த பிள்ளையா வருவான் என்பதை தெரிவித்துக் கொள்ளும். மற்ற குழந்தைக்கெல்லாம் ஒரு பாடம் இந்த சிறுவன் தாள கலைஞன் சத்திவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இங்க வாங்க சத்தி. ஐயா நீங்க யாரு வாசிக்காதீங்க, தம்பி எப்படி பாடுறாரு வாசிக்கிறாருன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். பாட மாட்டேன். பயப்படாத, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். பயப்படாது. யூரின் வருதா? ஒன்றுக்கு வருதாடா? ஒன்றும் செய்ய மாட்டேன். எக்கோ வச்சு சார் போய்வேன். ஹலோ ஹலோ என்ன சார் ஹலோ. மந்தையில் நீ மணித்தேரு சிந்துவதே கண்ணீர் மாடுமுட்டி கோபுரமும் சாயாதடா மன்னவனே சிங்கத்தை போ நடைபோடடா. சூப்பரா. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமையை நினைத்து பயந்து விடாதே, திறமை இருக்கும் மறந்து விடாதே. திருடாதே
பாப்பா திருடாடே உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு கத்திரிக்காய் கூடாது நக்க போச்சு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா அந்த தடியடு தாத்தா தடிய எடுக்கையில பொடிய பறக்க விட்ட தாத்தா எத்த தண்டி நோத்தா. உண்மையிலேயே ஒரு சில பெரியவங்களுக்கு கூட வர வர நிதானம் மாறும். தாளம் போடும்போது இவன் பெரிய அறிவு சார்ந்த பிள்ளையா வருவேன். வாழ்த்துக்கள் தங்கம். போயிட்டு கைதட்டு கொடுக்கலாம். நன்றி. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை மன்னார்குடியை சேர்ந்த செல்வி ஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். செல்வி என்னை மாமான்னு கூப்பிடுற மங்கையரே வாரும் அம்மா யமானு சோனகிரி யாருன்னு பாரும் அம்மா பாரும் அம்மா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு கெட்டால ஜனமா பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு கெட்டால ஜனமா. அட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து அட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆல முடிவு கட்டணமா பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு கெட்டால ஜனமா பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு கெட்டால ஜனமா. சூப்பர், அருமையா பாட்டு பின்றாப்பு. தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டு பேரம்புகளும் பெற்று வரக்கூடிய உண்மையிலே சொல்றேன். மைசெட் சூப்பர், அருமை அருமை. நான் என்னமோ நினைச்சேன் இவர் வரதான் இவர் வந்த பிறகுதான் அந்த ஆபரேட். ஆமா இவன் தான் ஆபரேட் பண்றாரு. இப்ப அப்ப அதுக்கு முன்னாடி வந்து அது ஓடிருச்சு. எத்து பல்ல முண்டை கெடுத்து விட்டேன். ஓகே போடுவோம், அங்கேயே நின்றுச்சு மயிரை புடுங்கு. அவன் ஆப்ரேட் பண்ணுவேன். என்ன லவ்வர் போன் அடிக்கல, ஆப்புலயே இருக்காது. அவர் ஆப்பு கிடையாது, என் தம்பி தான். நல்லா இருக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சாடா? ஆயிடுச்சுல? ஆகலையா? பிட்டு படம் பாரு. அப்புறம் என்ன பண்ணுவேன்? அடிச்சு விடுவேன். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது முள்ளியரந்தல் தமிழ் தமிழ் ரேடியோஸ். அவ்வளோதாண்ணா, போதும் போதும். கரண்ட் புள்ளை எங்கன கொக்கி போட்டிருக்க? இந்த போஸ்ட் மறந்தானே. இபி கவனத்திற்கு. உண்மையிலே இபி அதிகாரி எல்லா அதிகாரியும் கிராமத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதனை தொடர்ந்து தற்சமயம் இந்த காந்தி நகர் தேவேந்திர உள்ள மக்கள் நடத்தக்கூடிய வடமாடு மஞ்சு விரட்டிலே களமிறங்கக்கூடிய காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை தன் சொந்த ஊருக்கு எடுத்து செல்லக்கூடிய காலை மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை. அந்த காலையை அடக்கிய திருவோம் என்று வள வரக்கூடிய வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் குழு வீரர்களும் சிறப்பான வீரர்கள். காலையும் சிறந்த காலை. காலைக்கு வீரனுக்கு நடக்கக்கூடிய இந்த புழுதி பறக்கக்கூடிய விளையாட்டிலே ஈடு கொடுக்குமா மன்னார்குடியிலிருந்து வருகிறது அந்த செல்வி கிருமாடு. லாஸ்ட் பார் 2 மினிட். மருதமணி அவர்களே, உங்க ஆட்டத்தை பார்க்கறதான் இத்தனை மக்களே வந்திருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த மாட்டினுடைய வாழையோ கொம்பவோ மடுவோ டச் பண்ணக்கூடாது. மணிக்கட்டோட ஒடிச்சு ஓட்டல் அடுப்புல திணிச்சே விட்டுரு. எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அலுவற்றவன் தேவேந்திர குலன் வேளார் சமுதாயத்துக்கு பிறந்தவன் என் அண்ணன். மருதமணி அவர்கள்
நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற இன்னைக்கு அவங்க கூட்டத்தை பார்த்தவனே ஒதுங்கிட்டாங்க. எப்படியும் கூட்டத்தில் ஜாமியை கிளப்பி விடுவேன், நம்ம கவட்டை புலந்துருவாங்க. எப்போ பார்த்தாலும் ஜாமி ஆட்டத்துக்கு பயந்த கோளாரோட கேமரா எடுப்பாங்க. ஆமாம், அப்படித்தான் ஒரு ஊரில் அழைச்சி விட்டுட்டு கவட்டுக்குள்ளே கிடந்தவன் நொண்டி ஜாமியா. இவங்க பார்க்கல, ஏண்டா செரோட விழுந்து கேமரா எங்கடா சாமி ஆட்டம்னு பார்க்குறேன். செருப்பையும் கப்பையும் தான் களி லேசா குனி. எனது அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்தியனூர் அருகாமல் உள்ள கீழ கொடும்பலூர் மண்ணின் மைந்தன் தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து எனது அன்பு புத்துரு என்றால் மகன், என்னுடைய மகன் நமது விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவினந்தல் மண்ணின் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதற்கு அடுத்தபடியாக கொட்டகை அமைப்பு குமரேசன் பந்தல் பரம்பக்குடி வெறும் தகரம்தான் கொட்டகை. ஆமாம், அங்கே வர 4 தகரத்தை போட்டு காசை வாங்கிட்டு போகிறேன். அதுலேயும் ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அதில் போய் தகடு வெட்டி பிடிச்சி டான்ஸுக்கு ஈஹின்னு புலந்து. வாழ்த்துக்கள் அண்ணன். நாடகத்தினுடைய அமைப்பாளர் எனது அன்பு தம்பி காந்தி நகர் கலைஞர் என்கின்ற மாமன்னா சந்திரசேகரன், என் தம்பி கலைஞர் தான் இந்த நாடகத்தின் அமைப்பாளர். நாங்கள் வாங்கக்கூடிய பேரும் புகழும் யாருக்கு சேரும்னா இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் தம்பி கலைஞர். வாழ்த்துக்கப்பா. சின்ன வயசாக இருந்தாலும் நல்லா பண்ணுறடா, என்னன்னு அவனுக்கு தான் தெரியும், விடவே மாட்டேன். அவன் பொண்டாட்டி விலைக்கு கூட அத்தனை ஃபோன் அடித்தானோ அந்த சாமிக்கு தான் தெரியும். என்னை தூங்கவே விடலை, தெரியல அடிச்சு அன்னை டான்ஸு நல்லா இருக்கணும்னு. அதான் என்ன பண்ண போகிற, நல்ல பிள்ளை தான், நல்ல பிள்ளை தான், 2 சால் அடிக்கிறியா. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமரந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமாளி. எங்க அம்மா பிறந்த ஊர். பசியினுடைய அருமையும் பாசத்தினுடைய அருமையும் ஊட்டி ஊட்டி வளர்த்த தாய்க்கு தான் தெரியும். எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் 3 வேளை பசியை போக்க முடியும். ஏன்னா நாட்டில் நான் பேர் வாங்கின கோமாளி. MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். எக்கோ இங்கே கொஞ்சம். ஹலோ ஹலோ சார், ஹலோ ஹலோ ஹலோ. காட்டு வழி போற பொண்ணு கவலம் போடாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. இமானுவேலு பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. தாயி இமானுவேல் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலம் போடாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. இமானுவேல் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, தேவேந்திர உள்ள பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா, தேவேந்திர மக்கள் ஐயா, வீரமுள்ள ஜாதி ஐயா, வீரமுள்ள ஜாதி ஐயா, தேவேந்திர மக்கள் ஐயா. அத்தி மரப்பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. ஆமா, அத்தி மரப்பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத. சான் பாண்டிய பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, இவங்க பாண்டிய பேரு சொன்னா புலி ஒதுங்கும்
வச்சது இவங்க பேரா காட்டு வழி போற உன்னை கவனப்படாத காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத நிரந்தர உள்ள பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா ஜான் பாண்டிய பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா சுந்தரலிங்க பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா திவக்கு பாண்டிய பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா திவக்கு பாண்டிய பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. அன்பு சகோதரர் ஆட்டோ ஆசாத் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக யமனேஸ்வரம் ரூபாய் 205. அது என்ன கணக்கு? இம்புட்டு கூட்டம் இருந்து வருமானம் வரலையாடா கலைஞர்? அள்ளிட்டானடா சிமெண்ட் மூட. நீங்க எல்லாருமே ஐயா பாடுதாயா, நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் வலிக்கணும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம தாய் பிள்ளையா ஒத்துமையோடு வருடம் தோறும் இந்த உய்ய வந்த மன கும்பிடணும். நீங்க எல்லோருமே நம்ம குலஜாமியார்களோடு